என்னை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்திற்கான திட்டங்கள் வேண்டும். என்னுடைய ஆட்சியிலே பங்கு என்ற கோஷம் என்பது நான் கேட்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் தாமதப்படுத்தக்கூடாது. இதுதான் பங்காக நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை அதாவது ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அது தானாக நடக்கும். இப்போது அதை பற்றி பேசுவதெல்லாம் ஒரு பத்திரிகையினுடைய கவனத்தை தன்பக்கம் ஈர்ப்பதற்காக, நான் எப்போதும் தலைப்புச் செய்தியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கின்ற நிகழ்வுகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே நண்பர் ஆதவ் அர்ஜுனாவினுடைய குரல்தான் அதை துவக்கி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், திறமையானவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லா வசதிகளும் படைத்தவர். அவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஊடுருவி கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் இரண்டாக உடைத்து விடுவாரோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். சார், நேற்று கார்த்திக் சிதம்பரம் வேடிக்கை படுகொலை தொடர்ந்து காவல்துறை சரியான கவனம் செலுத்தல, தொடர்ந்து கொலை கொள்ளைகள் நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி கூட்டணி கார்த்திக் சிதம்பரமே சொல்லி எல்லா ஆட்சியிலுமே இதை போன்ற குற்றங்கள் நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது எதிர்கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. இந்த நிகழ்வுகள் எல்லாம் உடனடியாக ஒடுக்கப்பட வேண்டும். ஓரளவுக்கு சென்னையினுடைய ஆணையாளராக புது ஆணையாளர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பின்னும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பின்பும் ஓரளவுக்கு அவர்களெல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தி விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு தோழமை கட்சியாக இந்த நிலை தொடரக்கூடாது. இது வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். இது போன்ற பிரச்சனைகளுக்கு இரும்பு கரம் கொண்டு அரசு அடக்க வேண்டும். தாமதம் இல்லாமல் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கட்சிகளும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, எல்லாமே மாற்றம் அடையும். அதற்கான இது இருக்கா, சாத்தியம் இருக்கா? அண்ணன் இபிஎஸ் அவர்கள் 2024 கூட இதே வார்த்தையைத்தான் சொன்னார். அப்போது நடக்கவில்லை என்கிற காரணத்தினால் இப்போது ஊடகங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அந்த நம்பிக்கை குறைந்திருக்கிறது. அப்போது சொன்னாரே நடந்ததா என்ற நம்பிக்கை குறைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கும் பொழுது இப்போதே இதை பற்றி பேசுவதே ஒரு தேவையற்றதாக நான் பார்க்கின்றேன். இன்னும் கால நேரம் இருக்கிறது. கூட்டணியில் சொல்லுவார்கள், தேர்தலுக்கு அறிவித்த பின்னாடி கூட கூட்டணிகள் அமையும் என்று சொல்லுவார்கள். ஆனால் 1.5 ஆண்டுக்கு முன்பே இன்றைக்கு அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஊடகங்கள் ஒரு பெரிய விஷயமாக அதை எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பற்றிய இந்த முயற்சிகளும் பேச்சுக்களும் அரசியல் கட்சிகள் மட்டத்திலே இல்லை என்பதை என்னை பொறுத்தவரை நான் அறிகின்றேன். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதுவெல்லாம் ஊடக செய்திகளுக்காக, ஒரு பரபரப்புக்காக சொல்லப்படுகிற செய்திகள். நேர்கருத்துக்களாக இருந்தாலும் எதிர்மறை கருத்துக்களாக இருந்தாலும் அதை நோக்கித்தான் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து.